வர 5th ஜூலை சனிக்கிழமை அன்னைக்கு 3 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் 2025 நேவிகேட்டிங் த நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். அதை தொடர்ந்து 11 மணிக்கு போர்ட்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை தொடர்ந்து 1:30 மணி ஐஎஸ்டிலையும் 12 மணி ஜிஎஸ்டிலையும் NIO வார் அண்ட் மார்க்கெட்ஸ் ஹவு டு வார் அஃபெக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த வெபினாரில் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய இன்சைட்ஸா தெரிஞ்சுக்கோங்க. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்க உண்மையான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அப்பட்டமான உண்மையை நம்ம ஏற்றுக்கதான் வேணும். நான் இந்த ஷேரில் இவ்வளோ பணம் பண்ணிட்டேன், நான் அந்த ஸ்டாக்கை வாங்க சொன்னேன், அது இவ்வளோ ஏறி போச்சு, நான் இதை வாங்கினேன் பார்த்தீங்களா இவ்வளோ ஆயிடுச்சு இப்படின்னு நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தட்டு போய் பேசிகிட்டு இருப்போம்ல, இல்லை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்போம். 2ல் 1 இல்லை 2. இது எல்லாம் பண்ணால் கூட நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் உங்களுடைய ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா 99.99% இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவல் நம்பர் தெரியாதுங்க. ஏன்னாக்கா முதல்ல ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் அங்கே அக்கௌண்ட்டை மூடி இருப்பாங்க, அங்கேருந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் போயிருப்பாங்க, அங்கே ஏதோ பண்ணியிருப்பாங்க, 4-5 இடத்துல பணத்தை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல லாஸ் பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு இடத்துல வெறும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. இதுதான் டிப்பிக்கலாக இன்வெஸ்டர்ஸினுடைய கணக்கு வழக்கு. இது தவிர பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சுகன்யா சம்ரிதியில் போட்டிருப்பாங்க, சாவரன் கோல்ட் பாண்டை வாங்கி வேற ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் டிமேட்லேயும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. சில பேர் சர்டிஃபிகேட்ஸில் கூட ஷேர்ஸை வச்சுருப்பாங்க, பழைய ஷேர்ஸ் அப்படியே வச்சுருப்பாங்க டிமேட் பண்ணாமல். இப்படி எல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் எனக்கு 1 பேஜில் ஒரு இடத்துல கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா எந்த இன்வெஸ்டராலையும் இன்றைக்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உண்மையிலேயே பெரிய பணக்காரன் ஆகணும்னாக்கா ஒரு பேஜில் அவங்களால அவங்களுடைய மொத்த ஃபைனான்ஷியல் அசெட்ஸை காட்ட முடியணும். எல்லா விஷயத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக வருஷம் அவங்க டேபுலேட் பண்ணியிருக்கணும். இது யாருமே பண்ணுறதில்லை. ஆனாலும் நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கிளைம் பண்ணுறோம். ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாத்தையும் டேபுலேட் பண்ணால் நிறைய பேருடைய ரிட்டர்ன்ஸ் அவங்க நினைக்கிறத விட குறைவாக இருக்கும்னு நான் அடித்து சொல்லுவேன். என்ன ரீசன்னா, நம்மளுடைய நேச்சர் என்ன, நம்ம எது நல்லா நடக்குதோ நமக்கு அதை இன்னும் விரும்பி பார்ப்போம், அதைத்தான் ரெகுலராக செக் பண்ணுவோம். எங்கே நமக்கு ஒன்றும் கிடைக்கலையோ அந்த இடத்த பார்க்க தவறிடும். இதனால தான் நிறைய பேர் ஒரு பங்கு வாங்கிட்டு அது கீழே போகும்போது அதை உரிய நேரத்தில் விற்று வெளியேறதில்லை, அந்த பங்கினுடைய மதிப்பு 0க்கு போகுது. ஏன்னா நம்மளால் அந்த ஒரு டிஃபீட்டை ஏற்றுக்க முடியல, அதனால் அதை பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டலாக ஆனால் கூட பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம். 90ஸ்ல இருந்த எங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பீரோ ஃபுல்லாக, நோ எக்ஸாஜரேஷன், ஒரு பீரோ ஃபுல்லாக ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அதோடைய மொத்த மதிப்பு பார்த்தா ஒரு 10-20 லட்சம் இருக்கும். 35 இயர்ஸ் ஸ்பேனில் இதெல்லாம் செல்தாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா கூட ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. 2வது பண்ணப்பறம் அது சரியா இல்லைன்னு நமக்கு தெரிஞ்ச உடனே விற்று வெளியேறிடணும். பட் அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கிறது இல்லை, நமக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது 2ல் 1. ஸோ என்ன ஆகுதுன்னா பீரோ ஃபுல்லாக சர்டிஃபிகேட், இதோட வேல்யூ என்ன, 0. இப்படித்தான் நம்ம கேபிட்டலை மெஷர் பண்ணுறோம். இப்படித்தான் எல்லாருக்கிட்டையும் பழைய ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும், அவங்க அப்பா வச்சுட்டு போனது, மதிப்பே கிடையாது. ஆனால் ஒரு இன்வெஸ்டர் உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணுறாருனாக்கா இந்த மாதிரி பேகேஜ் லீகசி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு க்ளீனாக 1 பேஜ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் உருவாக்க முடியணும் உங்களால். நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் 2017-18 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கரியரில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ். அப்போ என்னுடைய நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி என்ன கேட்டார், எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ரைட்டு, எக்ஸாக்ட் ரிட்டர்ன் என்ன அப்படின்னாரு. எப்போலேருந்துன்னு கேட்டேன். நீ வந்த அன்னிலேருந்து முதல்ல 3500 ரூபா போட்டேல்ல, அன்னிலேருந்து என்ன ரிட்டர்ன்னாரு. ஸோ இந்த எக்ஸசைஸை ஒரு தடவை பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்க்கும்போது முதல்ல நம்ம எவ்வளோ கேபிட்டல் போட்டோம், அப்புறம் வருஷம் எவ்வளோ நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ டிவிடெண்ட் வந்தது, அந்த டிவிடெண்டை எவ்வளோ ரீஇன்வெஸ்ட் பண்ணோம், அது எல்லாம் சேர்த்து டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்டட் கெரியர் லாங் கேபிட்டல் எவ்வளோன்னு எஸ்டிமேட் பண்ணுறோம். அது ஒரு தொகை. ஒன்றுக்கு டேட்டு போடுறோம். ஆனால் அந்த டேட்டில் தான் நீங்கள் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணோம். அந்த தேதி
ஜனவரி 2018 இருந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூவை நம்ம ஃபைனல் நம்பராக எடுத்துக்கிறோம். எடுத்து போட்டாக்கா எக்ஸலில் XARR வருது. அன்னையிலேருந்து தொடர்ந்து நம்ம அந்த நம்பரை ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, நம்ம முதலீடு நல்லா பண்ணுறோமா, அந்த முதலீட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமா, இன்னும் நம்ம என்ன செய்யலாம், இப்போ கொஞ்சம் ரிட்டர்ன் குறைஞ்சாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் நம்மளால் ரிட்டர்னை கூட்ட முடியும், நம்முடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த அளவில் இருக்குது, நம்ம போர்ட்ஃபோலியோ சந்தையை விட அதிகமாக விழுதா அல்லது சந்தையோட குறைவாக விழுதா, போர்ட்ஃபோலியோ சந்தையை விட அதிகமாக விழுந்துச்சுன்னா நம்ம ரிஸ்க் டேக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஒழுங்காக ரிஸ்க் டேக்கிங் பண்ணலைன்னு அர்த்தம். சந்தையை விட குறைவாக போர்ட்ஃபோலியோ விழுந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம ரிஸ்க்கை நல்லா மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு அது சொல்லுது. எப்போ போர்ட்ஃபோலியோ கம்மியாக விழுதோ சந்தையை விட, மறுபடியும் சந்தை மேலே போகும்போது அந்த போர்ட்ஃபோலியோ இன்னும் வேகமாக வளரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது, அந்த டேட்டா பாயிண்ட். இதெல்லாம் எப்போ தெரியும்? நம்முடைய டேட்டாவை ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் ஒரு இடத்துல வச்சு பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? யாருமே பார்க்கறதில்ல. பட் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நாங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஒரு பக்கம் ஷேர்ஸு, ஒரு பக்கம் ETF, ஒரு பக்கம் கோல்டு, ஒரு பக்கம் சில்வர், இது எல்லாம் இருந்தது. நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் ஒரு PMSல ஸ்பியர்னு ஒரு ப்ராடக்ட் ஆக்கினேன். எதுக்காக ஆக்கினேன்னா, மெயின் ரீசனே ஒரு இடத்துல ஒரு பேஜில் ஒருத்தரால் தன்னுடைய மொத்த ரிட்டர்னையும் மெஷர் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட்டில் முதல் நாள்லேருந்து இன்னை வரைக்கும் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கும் தெரியும். இது தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிடும். நான் எனக்கு பண்ணிக்கும் போது நிறைய டைம் ஆச்சு. பட் இது ஒரு கஸ்டோடியன் பண்ணி கொடுக்கறதுனால ஸ்ட்ரைட்டாக ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருது. எல்லா இன்வெஸ்டரும் அதை பார்த்துக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய ரெவ்யூ மெக்கானிசம், அதுதான் உங்களுடைய தெர்மாமீட்டர். ஜுரம் இருக்கா இல்லையா அப்படின்னு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறி. அதை வச்சுக்கிட்டு தான் உங்கள் போர்ட்ஃபோலியோடைய ஹெல்த்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு இன்னும் டீப்பர் இன்வெஸ்டிகேஷன் தேவை. பட் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக போர்ட்ஃபோலியோ ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய தெர்மாமீட்டர் தான் ரிட்டர்ன்ஸ். இதையெல்லாம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண வேண்டிய தேவை நம்ம எல்லாருக்குமே இருக்குன்றது தான் என்னுடைய உதாரணத்தை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் சொன்னேன். மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். மெஷர் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டராக என்ன பண்ணணுன்றதை யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்போது என்ன செய்கிறோமோ அதை செய்வோம். அதை செய்யும்போது ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி பயணிப்போம். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.